ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் சிவம் எஸ் திருக்குமரன். இன்றைக்கு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை, பல்வேறு விஷயங்களை வீடியோ தொகுப்பாக சப்ஸ்கிரைபர்கள் வியூவர்ஸ்க்கு பயன்படக்கூடிய வகையில வீடியோவா நான் போட்டுட்டு இருக்கிறேன். அந்த வீடியோக்கள்ல உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஜாதகங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து அணுகி அவர்களிடத்திலே உங்கள் ஜாதகங்களை காண்பித்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நம்முடைய ஜாதகங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியும் இருக்கும். இந்த ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியும் பார்த்தீங்கன்னாக்க நடக்கின்ற கால வேளைகளில அதற்கு தகுந்தாற்போல் உள்ள பலாபலன்களை அந்த கிரகங்கள் செய்யும். அப்போ ஒருவருக்கு ஜாதகத்துல இடப்பெயர்ச்சி இருக்கு, அந்த இடப்பெயர்ச்சியினால வளர்ச்சிகள் இருக்கு அப்படின்னா நாம அந்த நேரங்கள்ல அதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம செய்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நாம் செய்து கொண்டோமேயானால் நமக்கு பரிபூர்ண பலன்கள் கிடைக்கும். அப்போ ஜாதகங்களை நம்ம ஆராய்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஜாதகங்கள்ல இப்போ பாத்தீங்கன்னாக்க வாக்கியப்படி குரு பயிற்சி நடந்துருச்சு. இந்த திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னாக்க வருகின்ற 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது திருக்கணித முறைப்படி. அப்போ இந்த திருக்கணித முறைப்படி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகங்களிலும் பார்த்தீங்கன்னாக்க அந்த பயிற்சிக்கு தகுந்தாற் போல பலம் கிடைக்கும். அந்த குரு பயிற்சி மிதனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றதுனால அந்த பயிற்சிக்கு தகுந்தாற் போல் ஒவ்வொரு பாவகங்களிலும் கடகராசிக்காரர்கள், சிம்மராசிக்காரர்கள், கன்னிராசிக்காரர்கள், அதுபோல துலாம் ராசிக்காரர்கள், ஒவ்வொரு ராசி கட்டங்களிலும் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அந்த பலாபலன்கள் கிடைக்கும். அப்போ அந்த பலாபலன்கள் என்னவென்று நாம் தெரிந்து கொண்டு அது நமக்கு அந்த பலாபலன்கள் நன்மையாக இருக்கும் பட்சத்துல அந்த பலாபலன்களுக்கு தக்க நாம் நம்ம ஜோதிடரை அணுகி அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு உள்ள ஆலய வழிபாடுகள், மேலும் இறைவனுடைய அந்த ஆசையை பெறுவதற்காக நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து கொள்ளலாம். இல்லை தீமை தரக்கூடிய விஷயங்களாக இருந்தால் இறைவன் பாதம் சரணடைந்து அதற்கான கிரகத்தினுடைய அந்த பரிகாரங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். ஸோ சாதாரணமா இருக்கு அப்படின்னாக்க அந்த சாதாரணமா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்க என்ன பலன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து வைத்து அதற்கு தகுந்த பொருள் விஷயங்களை செய்து கொண்டமையான நமக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை அமையும். அப்போ நம்ம ஜாதகங்களை முதலில் நம்ம ஆராயணும். அதற்கு நல்ல ஜோதிடர்களை அணுகி நம்முடைய ஜாதகங்களை கொடுத்து நாம அதை ஆராய்ந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னாக்க 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் ஒரு நன்மை தரத்தக்க குரு பயிற்சியாக அமையணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை, எம்பெருமான் சிவபெருமானை வணங்கிக்கிறேன். அதுபோல நீண்ட ஒரு இடைவெளி ஆயிடுச்சு வீடியோஸ் போடுறதுக்கு. பார்த்தீங்கன்னாக்க நானும் இந்த பூமியில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கும் கிரகங்களுடைய தாக்கம் இருக்கு. அதனால அந்த கிரகங்களுடைய தாக்கத்தினால பயிற்சிகள் இருக்கும், இடப்பயிற்சிகள் இருக்கும், தொழில் மாற்றங்கள் இருக்கும், ஒவ்வொரு வளர்ச்சியும் இருக்கும். அதுபோல அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதனால ஒரு சிறிய இடைவெளி ஆயிடுச்சு. அந்த இடைவெளியை கூடியவர்களை நிரப்பக்கூடிய வீடியோஸ்களை, பயனுள்ள வீடியோக்களை தருவேன் என்ற கூறி இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அனைவர்களுக்கும்
இதை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்குமே நான் என்ன சொல்லிக்கிறேனாக்க, இந்த குரு பயிற்சி அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்மை தரத்தக்கவாக இருக்க வேண்டும் என்பதனால அனைவரும் சார்பாகவும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோக்கள் குறிப்பிட்ட பலாபலன்களையும் நான் சொல்லலை, குருப்பயிற்சியை மட்டும்தான் சொல்றேன். குருப்பயிற்சி ஏற்கனவே வாழ்க்கைப்படி முடிஞ்சிருச்சு. திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னாக்க நடக்கவிருக்கிறது குருப்பயிற்சி. அந்த குருப்பயிற்சியில நம்ம குரு பகவானை நவகிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுக்கு உகந்த மலர்கள் தானியங்கள் கொண்டு நாம குரு பகவானை அர்ச்சனை செய்து அந்த பாதிப்புகள்ல இருந்து குறைச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விதமான வாழ்க்கை வாழ எல்லாமல்ல இறைவன் அருளாசி வழங்குவார் என்று கூறி உங்கள் ஜோதிடர் திருக்குமரன். நன்றி. வாழ்க வளத்துடன். வணக்கம்.